அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுதான் எங்கள் வீட்டு வாசலில் போடப்பட்ட கோலம். நல்லா இருக்காங்க. என் பொண்ணு போட்டால் தமிழ்நாட்டில் வந்து பாரத மாதா நடுவால் இருக்கிறது. இங்கே இருக்கிறது விவசாயி, இங்கே இருக்கிறது பரதநாட்டியம் ஆடுறவங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து என் பொண்ணு போட்டால் 5th படிக்கிறா. அழகாக இருக்குல்ல? கோலம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. அப்புறம் இது பொங்க பானை, இதுவும் என் பொண்ணு தான் போட்டால். கரும்பு, வாங்க எல்லோரும் பொங்கல் சாப்பிட்லாம். பொங்கல் பொங்கி வந்துட்டுருக்குது. அப்புறம் இந்த மாடு வந்து நான் போட்டேன். ஓகே, வாங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இது ஒரு கிராமம், அழகிய கிராமம். அதனால தான் வாசல் பெருசாக இருக்குது. சென்னையில் இந்த மாதிரி கோலம் போட்டுக்கூட வசதி இல்லை. இங்கே நல்லா இருக்குல்ல? ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். தைப்பொங்கல் ஏன் கொண்டாடன்னு பார்த்துக்கலாமாங்க. தைப்பொங்கல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து நெல்லை வந்து விதைப்பாங்க. அறுவடை வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் அறுவடை செஞ்சு அந்த நெல்லிலிருந்து கிடைக்கிற அரிசி வச்சு, அப்புறம் மாட்டிலேருந்து கிடைக்கிற பால் இதெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க. உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. கரும்பு பானை வச்சு பொங்கல் பொங்குற மாதிரி நம்ம வாழ்க்கையும் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை வேண்டிக்குவாங்க. வாசப்பொங்கல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தைப்பொங்கல் வந்து வாசலில் பொங்கப்பானை வச்சு சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டு தைப்பொங்கல் வைப்பாங்க. பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க. மஞ்சள் பிள்ளையார், மாட்டு சாணத்தில் செஞ்ச பிள்ளையார் வச்சு அந்த பிள்ளையாருக்கு மேலே அருகம்புல்லோ பூவோ வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது வந்து என்னென்னா, அந்த அந்த அறுவடையில் வந்து உங்களுக்கு அப்போலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கஷ்டப்பட்டு உழைத்து அந்த அந்த அறுவடை செஞ்சு அந்த நெல் கிடைக்கும் பாருங்கள், அந்த நெல்லிலிருந்து அரிசி கொண்டு வந்து தைப்பொங்கல் வந்து தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் எப்படி நாங்கள் வந்து தைப்பொங்கல் வச்சோம், ரொம்ப அழகாக இருக்குங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், எல்லாம் நன்மைக்கு.